மகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும். தாயாருடைய கிருபையினால பெருமாள் வைகுந்தத்தை கொடுத்துடுவாராம். ஆச்சாரின்னு ஆசைக்கு என்ன பண்ணுறது? இந்த ஆத்மா என்னுடையது இல்லைன்னு அவர்கிட்ட ஒப்படைக்கணுமா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, முதல்ல சரீர சுத்தி ஆத்ம சுத்தி சமாசீனம் பண்ணிக்கோ. தாபகா புன்ற ததா நாம மந்த்ரோ யாகச்ச பஞ்சமஹா. தாபகா தாப சம்ஸ்காரம்னா ஹோமம் பண்ணப்பட்டதான அக்னியில், அட்டாட்சரத்தினால ஹோமம் பண்ணப்பட்டதான அக்னியில் ஆச்சாரியாலை கொண்டு வலது தோளில் சக்கரத்தையும் இடது தோளில் சங்கத்தையும் ஆச்சாரியால் பதிச்சு விடுவார். அது தாப சம்ஸ்காரம். திருமண் காப்பி இட்டு விடுவா, அது புண்ட சம்ஸ்காரம். உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டு தாசோஸ்மின்னு சொல்லி வைப்பா ஆச்சாரியால். சொல்லுப்பாம்பா, அவன் சொல்லணும் நாராயணன் தாசோஸ்மி அப்படின்னா உனக்கு நான் அடிமைப்பட்டவன் அர்த்தம். அப்படி சொல்லி கொடுப்பா. அது மூன்றாவது சம்ஸ்காரம். மந்த்ரோ யாகச்ச பஞ்சமஹா. 3 விதமான மந்திரத்தை ஆச்சாரியால் சமாசீன காலத்தில் நமக்கு உபதேசம் பண்ணுவா. அட்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம். அதனால் அவளுக்கு என்னன்னா அந்த மந்திரத்தை தெரிஞ்சுட்டு ஜபிச்சுட்டே வரணும், காயத்ரி மந்திரம் ஜபிச்ச பிறகு அப்படின்னு. அது 4வது சம்ஸ்காரம். 5வது சம்ஸ்காரத்தை இப்போ சாலிகிராம திருவாராதனை சொன்னேனே, அதை ஒரு ஸ்லோக ரூபமாக சொல்லிக் கொடுப்பார். அந்த ஆராதனை பண்ணிட்டு வரணும். இந்த சம்ஸ்காரத்தை ஆச்சாரியர் மூலமாக பண்ணிவிட்டோம்னா இந்த ஆத்மாவை அவரிடத்துல ஒப்படைக்கணும். என்னுடையது இல்லைன்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். என்னையும் என்னுடைமையையும் உன் சக்கர பொறி ஒற்றி கொண்டு இன்னருளே புரிந்திருந்தே இனி என் திரு குறிப்பே. என்னையும் என் உடைமையையும் பரநியாசம்னு ஒன்று சுவாமி தேசிகன் எடுக்கிறார். இந்த ஆத்மாவை என்னுடையது இல்லைன்னு ஒப்படைக்கணும். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆத்மாங்கிறது அனாதி. எத்தனை ஜென்மா எடுத்திருக்குன்னு நமக்கு தெரியாது. இது எத்தனாவது ஜென்மான்னு நமக்கு தெரியாது. இப்படியே ஊர்வன பரப்பன இப்படியெல்லாம் பிராணிகளாக எடுத்து கடைசியில் அற்புதமான மனுஷ பிரிவியை பகவான் நமக்கு கொடுத்துருக்கான். அதனால் இத்தனை பிறவிகள் எடுத்த இந்த ஜீவன், இந்த ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு கொடுத்ததான சட்டை தான் இந்த உடம்பு. அதைத்தான் சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிற இந்த